மெனோபாஸ் அப்படிங்கிறது நம்ம அதிகம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு விஷயம்னு சொல்லலாம். பிகாஸ் விமன் வந்துட்டு அவங்களோட மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு 40 to 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கான ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும். பசங்களை பார்த்துக்கிறது, அவங்க போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது, அந்த டென்ஷன் மதர்ஸ் தான் எடுத்துப்பாங்க அதிகம். அதுக்கப்புறமா வந்துட்டு பேரண்டல் சைடில் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்களையெல்லாம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்களை வந்துட்டு பார்த்துக்க வந்துட்டு மிஸ் பண்ணிடுவாங்க. அது என்ன ஆகும், லேட்டர் ஸ்டேஜில் வந்துட்டு இவங்க தான் நிறைய வந்துட்டு ஃபிசிக்கலாகவும் எமோஷ்னலாகவும் நிறைய வந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கங்கிறது வந்துட்டு புரியாது. அவங்களுக்குமே வந்துட்டு புரியாது ஏன் இப்படி நடந்துக்கிறோங்கிறது. டியூ டு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நிறைய வந்துட்டு சைக்கலாஜிக்கலாக மட்டும் கிடையாது, ஃபிசிக்கலாகவும் நிறைய பெயினை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். இதை நம்ம பிகினிங்லேயே வந்துட்டு இந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கும்போதே அதுக்கான ப்ராப்பரான என்ன நியூட்ரிஷனல் சப்போர்ட் தேவை, என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், இதெல்லாம்